வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா T20 உலகக்கோப்பை தொடரில் விளையாட பாகிஸ்தான் அணிக்கு தடை. மேட்ச் ஃபிக்சிங்கில் ஈடுபட்ட பாகிஸ்தான் வீரர். அதாவது அமெரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் ஹரிஸ் ரவுப் அவர்கள் பந்தை வேண்டுமென்று சேதப்படுத்தியதாக முன்னாள் அமெரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ரசஸ் தொரான் அவர்கள் புகார் அளித்திருக்காரு. 2024 ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை தொடரில் குரூப் ஏ பிரிவில் பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்க அணிகள் மோதியிருந்தாங்க. இந்த போட்டியில் இரு அணிகளும் 20 ஓவர்கள் முடிவில் சரிசமமாக 159 ரன்களை எடுத்தாங்க. இதனையடுத்து சூப்பர் ஓவரும் நடந்தது. அதில் அமெரிக்க அணி 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில்தான் போட்டிக்கு பின் முன்னாள் அமெரிக்க வீரரும் தென்னாப்பிரிக்க அணிக்காக சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றவருமான ரஸ்டி தொரான் அவர்கள் சமூக ஊடகத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் பந்து வீச்சாளர் ஹரிஸ் ரவுப் அவர்கள் தன் நகத்தை கொண்டு பந்தை சேதப்படுத்தியதாகவும் அதன் மூலம் அவர் பந்தை ரிவர்சிங் செய்வதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு. இந்த போட்டியில் அமெரிக்க அணி பேட்டிங் செய்தபோது பாகிஸ்தான் அணி 12வது ஓவருக்கு பின் பந்தை மாற்றியதே ஆக வேண்டும் என அம்பையரிடம் வாக்குவாதமும் செஞ்சாங்க. பின்னர் அம்பையர்கள் 2வது பந்தை எடுக்க ஒப்புக்கொண்டிருக்காங்க. 12வது ஓவரின் முடிவில் பந்து மாற்றப்பட்டது. அதன் பின் 14வது ஓவரை ஹரிஸ் ரவுப் அவர்கள் வீசினார். அந்த ஓவரில் தான் பாகிஸ்தான் அணியின் முக்கிய விக்கெட்டான ஆண்டரியாஸை வீழ்த்தியது. அந்த ஓவரில் ஹரிஸ் ரவுப் பந்தை ரிவர்சிங் செய்தார். பொதுவாக பழைய பந்தில் தான் ரிவர்சிங் செய்ய முடியும். அப்படி என்றால் புதிய பந்தை மாற்றிய பின் எவ்வாறு ஹரிஸ் ரவுப் அவர்கள் ரிவர்ஸ் ஸ்விங் செய்தார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த நிலையில் தான் ஹரிஸ் ரவுப் அவர்கள் பந்தை சேதப்படுத்தியதாக ரஸ்டின் தொரான் அவர்கள் குற்றம் சுமத்தியிருக்காரு. ஹரிஸ் ரவுப் அவர்கள் பந்து வீசும் முன் தன் நகங்களால் பந்தை சுரண்டி சேதப்படுத்தியதாகவும் இதன் மூலம் பந்து தனது வடிவத்தை இழந்து பின்னர் ரிவர்சிங் ஆனதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. இது குறித்து சமூக ஊடகத்தில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலரும் முறையிட்டிருக்காரு. இந்த விவகாரம் குறித்து ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் விவாதித்தும் வராங்க. இந்த நிலையில் தான் இதில் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பாகிஸ்தான் வீரர்களுக்கும் இதில் சம்பந்தப்பட்ட வீரர்களுக்கு அடுத்த போட்டியில் விளையாட தடை விதிக்க அதிக வாய்ப்புகளும் உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.